வரணும். எனக்கு இன்ஃபேக்ட் பெருமையா இருக்கு. தேங்க்ஸ் ராஜி, என்னை புரிஞ்சுக்கிட்டதுக்கு. எப்பவுமே ஒரு வேகம் வேணும், அப்போ தான் நம்ம குறிக்கோளை சீக்கிரமாக அடைய முடியும். எனக்கெல்லாம் என் தூக்கத்தில் கூட ஸ்டாக்ஸு, ஷேர்ஸு, வால் ஸ்ட்ரீட் இதுதான் வரும் தெரியுமா? நீயும் இந்த புக்ஸு, கவிதை, நாவல்ஸ் எல்லாத்தையும் மூட்டை கட்டி வச்சுட்டு இந்த மாதிரி பிஸ்னஸ் சைட்லாம் ப்ரௌஸ் பண்ண கற்றுக்க. ஐயோ நானா? எனக்கெல்லாம் பிசினஸ் மைண்டே கிடையாது. அதெல்லாம் உங்களை மாதிரி புத்திசாலிங்க விஷயம். ஆளை விடுங்க சாமி. சரி சரி, நத்திங் லைக் தட். இந்த ஷேர்ஸ், பாண்ட்ஸ் எல்லாத்தையும் பற்றி நீயும் புரிஞ்சுட்டே வச்சுக்கோ. அப்புறம் 3 வருஷம் என்ன, அதுக்கு முன்னாடியே நம்மளோட 30 கோடி கன்ஃபார்ம்டு. வேணாம்பா, அதெல்லாம் நீங்க சம்பாதிச்சதாவே இருக்கட்டும். அப்பதான் நானும் எங்க அப்பா அம்மா கிட்ட உங்க சாதனை மாப்பிள்ளைய பாருங்கன்னு பெருமையா சொல்லிக்க முடியும். ஐயோ சொல்ல மறந்துட்டேனே, எங்க அப்பா போன் பண்ணிருந்தாரு. உங்க பேங்க் டெல்லி பிரான்ச்ல ஏதோ லோன் அப்ளை பண்ணிருக்காராம். சாங்ஷன் ஆகிறதுக்கு உங்களை கொஞ்சம் ரெக்கமெண்ட் பண்ண சொன்னாரு. ரெக்கமெண்ட்? நான் பேங்க்ல வேலை பண்றேன்னு உனக்கு யார் சொன்னது? ஆக்சுவலி நான் எங்கேயும் வேலை பார்க்கல. நான் நடத்துறது ஒரு பார்ட்னர்ஷிப் கம்பெனி, ஒரு போர்ட்ஃபோலியோ மேனேஜ்மெண்ட். ஐயோ சொல்ல மறந்துட்டேனே, எங்க அப்பா போன் பண்ணிருந்தாரு. உங்க பேங்க் டெல்லி பிரான்ச்ல ஏதோ லோன் அப்ளை பண்ணிருக்காராம். சாங்ஷன் ஆகிறதுக்கு உங்களை கொஞ்சம் ரெக்கமெண்ட் பண்ண சொன்னாரு. ரெக்கமெண்ட்? நான் பேங்க்ல வேலை பண்றேன்னு உனக்கு யார் சொன்னது? ஆக்சுவலி நான் எங்கேயும் வேலை பார்க்கல. நான் நடத்துறது ஒரு பார்ட்னர்ஷிப் கம்பெனி, ஒரு போர்ட்ஃபோலியோ மேனேஜ்மெண்ட். அப்படின்னா உனக்கு புரியும்படி சொல்லணும்னா, இது ஒரு ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட் ஃபார்ம். ஸ்டாக்ஸ் வாங்குவோம், விற்று கொடுப்போம். அதுக்கு தான் ஒன்றையும் ஷேர் ஸ்டாக்ஸ் பற்றி கற்றுக்க சொன்னேன். கபீஷ், புரிஞ்சுதா? எனக்கு ஒரு மண்ணும் புரியல. தலை வலிக்கிற மாதிரி இருக்கு. ராஜி, ஏதோ தலைவலிக்குதுன்னு சொன்னீங்க. நான் வாட்ச்மேன் கிட்ட சொல்லி ஏதாவது தலைவலி மாத்திரை வாங்கிட்டு வர சொல்லட்டுமா? நான் பேங்க்ல வேலை பண்றேன்னு உனக்கு யார் சொன்னது? நீங்க தான் அர்ஜுன். கங்க்ராட்ஸ் பா, ரிசப்ஷன்லாம் கிராண்டா பண்ணிட்டேன். அப்புறம் மாப்பிள்ள பேங்க்ல ஒர்க் பண்றாரமே, கேள்விப்பட்டேன். நம்மள மாதிரி ஒரு வாதியாருக்கு கட்டி வைக்காம பணம் புழங்குற இடமா பார்த்து கட்டி வச்சிருக்கீங்களே, பெரிய விஷயம் தான். मेरे होने वाला जीजा जी बैंक में काम करता है. நான் கேட்டா எவ்வளவு கோடி வேணா தருவார் தெரியுமா? பேங்க்ல வேலை பாக்குறாருன்னு தானே அப்பா சொன்னாரு. அப்படின்னா அர்ஜுன் போய் சொல்லிட்டாரா? ஹலோ அப்பா. ஹலோ, யாரு சொல்லுங்க. ஐயோ அப்பா, நான் ராஜி பேசுறேன்ப்பா. எப்படி இருக்க? அப்பா, நம்மளாம் நினைச்ச மாதிரி அர்ஜுன் பேங்க்ல வேலை பார்க்கலப்பா. தெரியுமா? தெரியுமா? இப்பதான் தெரியும். மாப்பிள்ளையே போன் பண்ணி அவர் கம்பெனியை பத்தி டீடைல்ஸ் எல்லாம் சொன்னாரு.